ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெண்பாவும் மல்லியும் வந்து விஜய்க்காக வந்து பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக வந்து புது புது இன்னோவேஷனான வந்து ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுறாங்க. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோலம் போடுறது, கோலத்திலே வந்து ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி, அந்த குட்டி இந்த குட்டி அப்படின்னெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு நம்ம விஜய்க்காக வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க. சூப்பரா இருக்கு மல்லியம்மா! இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து ரொம்பவே வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெண்பா வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுறாங்க. என் அப்பாவுக்கு எனக்கு பிடிச்சது எல்லாமே வந்து பிடிக்கும். ஆனா உங்கள தவிர மத்தது எல்லாமே வந்து எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்கள மட்டும் ஒண்ணு பிடிச்சிட்டா மட்டும் போதும். நான் வாழ்க்கையில ரொம்பவே வந்து அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து அந்த சின்ன குழந்தைக்கே வந்து அந்த அளவுக்கு வந்து அறிவு இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது யாராலையும் வந்து நம்பவே முடியாது. இருந்தாலும் வந்து நம்பி தான் ஆகணும். ஏன்னா வந்து அதுதான் ஃபார்மேட். நீங்க நம்புனா தான் வந்து கதை வந்து நல்லா போகும் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். சரி, ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருந்தாலே, மறுபக்கத்தில வந்து அது சொன்னதுமே வந்து நம்ம மல்லிக்கு வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வெண்பா. நீ வந்து ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போயிருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பாவுக்கு வந்து என்ன வந்து ரொம்பவே பிடிக்கும். நீ வந்து ஏன் அத வந்து நெனச்சு வந்து கவலைப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து உடனே வந்து அவங்கள வந்து தேத்துறாங்க. "அப்படியெல்லாம் இல்ல மல்லியம்மா. எனக்கு வந்து தெரியும். உங்களுக்குள்ள வந்து இன்னும் வந்து சண்டை வந்து போயிட்டே தான் இருக்கு. அத நெனச்சாலே எனக்கு வந்து பயமா இருக்கு இன்னும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி பேசிட்டு வந்து நம்ம வெண்பாவும் அதுக்கப்புறம் மல்லியும் வந்து பேசிட்டு வந்து போகிறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து கூப்பிட்டு, "மல்லி நான் உங்ககிட்ட தனியா வந்து பேசணும். என்கிட்ட உங்ககிட்ட வந்து நிறைய பேசுறதுக்கான இது இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "என்னங்க கூப்பிட்டீங்க? என்ன என்ன சார் கூப்பிட்டீங்க? நீங்கள் வந்து கூப்பிட்டு நான் வந்து வராமல் இருப்பேனா? சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்." அப்படின்றாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, "என்ன வந்து ரொம்பவே நீ வந்து மன்னிச்சிடணும் மல்லி" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "எதுக்காக வந்து நான் வந்து உங்கள வந்து மன்னிக்கணும்? நான் வந்து நீங்க வந்து அப்படியே வந்து என்ன வந்து தப்பு பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "நான் வந்து எந்த தப்பும் பண்ணல. ஏற்கனவே வந்து பண்ண தப்புக்கு தான் வந்து இந்த மன்னிப்ப வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்றாரு. "அப்படி என்னதான் வந்து தப்பு பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஓகே. இவ்வளோ நேரம் வந்து கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கம்பெனில வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடந்ததில்ல. அத வந்து நீ வந்து வேற கம்பெனிக்கு வந்து குடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன்ல. அது வந்து இப்போ வந்து திரும்ப வந்து கைக்கு வந்துருச்சு. அந்த இது வந்து உன்னால தான் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனா கம்பெனில வந்து இன்னொரு எம்ப்ளாயி வந்து பண்ணது தான். அந்த விஷால் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து புகழ்ந்து தள்ளிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வந்து வச்சாங்க. அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து என்ன வந்து உடன்பட்டாரா? உடன்படலையா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய். சி யூ. டாட்டா.